வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விகாஸ் ஸ்வரூப் எழுதின ஸ்லம் டாக் மில்லினர் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. விகாஸ் ஸ்வரூப் ஒரு நாவல் எழுதினார். அது பேர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அந்த நாவல் திரைப்படமாக வந்தது. அந்த திரைப்படத்தோட தலைப்பு வந்து ஸ்லம் டாக் மில்லினர். ஸ்லம் டாக் மில்லினர் ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுனால இப்போது இந்த நாவலை எல்லாருமே ஸ்லம் டாக் மில்லினர்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த கதையில் பார்த்திங்கன்னா 1992 ஜமால் மலிக்னு ஒரு சின்ன பையன், அவனுக்கு அப்போ தான் 5 வயசு ஆகுது. அவன் வந்து மும்பையில் இருக்கிற ஜுஹு சேரி, அது ஒரு ஸ்லம்மு, அங்கே தான் அவன் இருந்துன்னு வரான். அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பாலிவுட் ஸ்டாரான அமிதாப் பச்சன் வராரு. எல்லாரும் உடனே ஓடி போகிறாங்க, ஏன்னா அமிதாப் பச்சன் வந்திருக்காருன்னு ஓடி போகிறாங்க. இவனுக்கும் எப்படியாவது அமிதாப் பச்சனுடைய ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு பார்க்குறான். ஆனால் அந்த கும்பல் உள்ள அவனால் நுழையக்கூட முடியல. ஒரே ஒரு இடம் வழியாக தான் அவனுக்கு வழி இருக்குது. ஆனால் அந்த இடம் என்னென்னா, மனித கழிவுகள்லாம் வந்து அதாவது எப்படின்னா, அந்த செட்டப் அந்த சேரியில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு டாய்லெட்ஸ் இருக்காது. அதனால் ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய பள்ளம் மாதிரி தோண்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி வச்சுட்டு ஒரு மேடை மாதிரி இருக்கும். அந்த மேடை மேலே தான் எல்லோரும் போயிட்டு அவங்களுடைய உபாதைகளை தீர்த்துப்பாங்க. அதனால் மனித கழிவெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து தேங்கி 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 அது ரொம்ப நாள் அங்கேயே தான் இருக்கும். அதில் வந்து அவன் குதித்து உடம்பு முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் மனித கழிவுகளோடையே அப்படியே ஓடுவான். இவனை பார்த்து எல்லாரும் அருவருப்பில் வந்து அப்படியே ஒதுங்கி போகும்போது அவனுக்கு அமிதாப் பச்சன் கிட்டே போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடுது. கிடுகிடுன்னு ஓடி போய் அவரோட கையெழுத்தை வாங்கிட்டு வந்துடுறான். ஆனால் அவங்க ரொம்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமை இருக்கிறதுனால அமிதாப் பச்சனுடைய ஆட்டோகிராஃப்ன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் அதுக்கு நிறைய பணம் வருன்றதுனால அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் சலீம் வந்து அந்த ஆட்டோகிராஃபை பணத்துக்கு விற்றுறான். இப்போது வந்து அதனால் அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லை. அந்த பணத்தில் ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வருது. இந்த நேரத்தில் தான் வந்து மும்பையில் வந்து கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் அவங்க அம்மா வந்து கொல்லப்படுறாங்க. இந்த கலவரத்தில் இவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடும் போது ஒரு சின்ன குழந்தை வந்து ராமர் வேஷத்தில் கையில் அம்பும் வில்லனும் வச்சுட்டு வரதை பார்க்குறாங்க. கலவரத்துலேருந்து தப்பிச்சவங்க மழை பெஞ்சதுனால ஒரு இடத்துல வந்து ஒதுங்குறாங்க. அங்கே அவங்க இருந்த அதே சேரியில் இருந்த லத்திகான்ற பொண்ணும் இருக்கிறத பார்க்குறாங்க. ஜமாலுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட் ஆகிடுறான். அதனால் அவன் சொல்கிறான், நீ வந்து எங்களோட ஒரு தேர்ட் மஸ்கிட்டராக வந்து சேர்ந்துடு. தேர்ட் மஸ்கிட்டர்ஸ்ன்றது 3 மஸ்கிட்டியர்ஸ்ன்னு ஒரு நாவல் இருக்குது. இதை இவங்க 2 பேருமே வந்து, அதாவது ஜமாலும் சரி சலீமும் சரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து அவன் வந்து அந்த வார்த்தையை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ வந்து அந்த 3 மஸ்கிட்டர்ஸில் 2 பேர் வந்து அத்தோஸ் அண்ட் பொர்த்தோஸ். இது வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த பேரை வந்து நான் அத்தோஸு நீ பொர்த்தோஸ்ன்னு வச்சுக்கிறாங்க. ஆனால் 3வது மஸ்கிட்டரோட பேர் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அதனால் லத்திகாவுக்கு வந்து என்ன பேர் சொல்லணும்னு தெரியல. ஆனால் தேர்ட் மஸ்கிட்டர்னு மட்டும் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இந்த 3 பேரையும் ஒரு கேங்ஸ்டர், அவன் பேர் மாமன், அவன் வந்து எப்படின்னா சின்ன பசங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள தெருவில் வந்து பிச்சை எடுத்து அதில் வந்து சம்பாதிக்கிறவன். இந்த 3 பேரையும் வந்து பிடிச்சிட்டு எடுத்துன்னு போயிட்டு எப்படிலாம் பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடத்துக்கு எடுத்துன்னு போகிறான். அப்போ தான் வந்து அவங்க அங்கே பார்க்குறாங்க, இந்த பசங்களுக்கு வெறும் பிச்சை எடுக்க மாத்திரம் ட்ரைனிங் கொடுக்கறதில்ல, அவங்க கண்ணில் வந்து கொதிக்கிற எண்ணெயை ஊற்றி அவங்கள குருடாக்கிறான். ஏன்னா அவங்க குருடாக வந்து போய் பிச்சை எடுத்தால் இன்னும் நிறைய பணம் வருன்றதுனால அவன் இதை செஞ்சுருக்கான். இதை பார்த்தோன்னே சலீம் என்ன பண்ணுறான், ஜமால் லத்திகாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிடுறான். இப்போ இவங்க வந்து போகும்போதே ஒரு ட்ரெயின் அங்கே போய் ஓடிட்டுருக்கு. அதில் போய் ஏறி ஓடி போயிடுறாங்க. சலீம் முதல்ல ஏறிடுறான். அப்புறம் வந்து ஜமாலையும் தூக்கி விட்டுறான். லத்திகாவுக்கும் வந்து கை கொடுக்குறான். லத்திகா கையும் பிடிச்சிடுறான். ஆனால் லத்திகாவால் வேகமாக ஓட முடியலன்றது இல்லை, அவன் வேணுன்ட்டு அவள் கை அப்படியே விட்டுறான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதுக்கு முந்தின ராத்திரி அவன் தூங்கும் போது பச்சை மிளகா இருக்கு இல்லையா, காரமான பச்சை மிளகா, அதை வந்து சலீமோடைய ஜடியில் வந்து அவள் போட்டிருக்கா. அதனால் என்ன பண்ணிட்டான்னா, பின்னாடி வந்து அந்த மாமனோட ஆளுங்க ஓடி வரதை பார்த்துட்டு லத்திகா கையை கொடுத்தாலும் அது வந்து தவழ விட்ட மாதிரி அப்படியே விட்டுறான். லத்திகா வந்து அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்படியே போகுது. சலீமும் ஜமாலும் வந்து ட்ரெயினுக்கு மேலே ஏறி அப்படியே அங்கே இங்கேன்னு போய் எதையாவது ஒரு பொருளை விற்கிறது, இல்லை பிக் பாக்கெட் அடிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாமான் தொலைக்கிறது, இல்லை தாஜ்மஹாலோட டூர் கைடாக இருக்கிறதுன்ற மாதிரி நிறையா விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
ஆனால் ஜமாலோட மனசு முழுக்க லத்திகா மேலேயே இருக்கிறதுனால போய் லத்திகாவை பார்க்கலான்னு சொல்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி மும்பை வராங்க. வரும்போது அவங்க மாமனை தேடி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது மாமன் வந்து லத்திகாவை குருடாலாம் ஆக்கலை. திரும்பி சொன்னால் அவளை இன்னும் நல்ல அழகான பொண்ணாக இப்போ இருக்கா. ஏன்னா மாமன் வந்து அவளை விபச்சாரி ஆக்கிறதுக்காக அவளை தயார் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அங்கேருந்து சலீம் வந்து மாமனை வந்து சுட்டு கொண்டுட்டு அவங்க வந்து லத்திகாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த தைரியத்தை பார்க்குறான். சலீமோட தைரியத்தை பார்த்த ஜாவேடுன்னு, அதாவது மாமனுக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர் அவனுக்கு வந்து சலீமோடைய தைரியமும் அவன் வந்து எதையும் யோசிக்காமல் ஆளை கொள்றதை பார்த்துட்டு நீ வந்து என் கூட சேர்ந்துடுறியா, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு போயிட்டு அவனுக்கு ஒரு தங்குறதுக்கு இடம்லாம் தரான். இப்போ சலீம், ஜமால், லத்திகாலாம் அந்த ரூமுக்கு வராங்க. அந்த ரூமுக்கு வந்த உடனே சலீம் ஜமாலை பார்த்துட்டு நீ வெளியில் போ அப்படின்றான். அப்போது அவன் வெளியில் போயிட்டான்னா சலீமும் லத்திகாவை மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கணும். ஒரு வேளை அவகிட்ட வந்து தப்பாக நடக்கிறதுக்காக தான் அப்படி செய்கிறான்னு நினச்சிட்டு ஜமால் வந்து இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லும் போது சலீம் உடனே துப்பாக்கி எடுத்துறான் அவனை சுடுறதுக்கு. உடனே லத்திகாவுக்கு தெரிஞ்சிடுது சலீம் வந்து யோசிக்க மாட்டான், ஜமால் வந்து கூட பிறந்தவனாக இருந்தால் கூட அவனை கொண்டுடுவான்றதுனால அவள் வந்து தன்னைத்தானே இழக்க தயாராகிட்டு ஜமால் கிட்ட நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜமாலை வெளியில் அனுப்பிச்சிடுறான். இப்போ 2004 ஜமால் வந்து ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுட்டுருக்கான். ஒரு கால் சென்டர் அங்கே இருக்குது. அங்கே தான் போய் அவன் டீ எல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குறது. அப்போ தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் சலீம் வந்து இப்போ ஜாவேடுன்ற ஒருத்தங்கிட்ட தானே போய் சேர்ந்துருக்கான். அவனும் ஒரு கேங்ஸ்டர் தானே, அதில் வந்து டாப்பில் லெஃப்டினன்ட் ரேஞ்சில் இருக்கிறது சலீம் தானேன்னு. இப்போ ஜமால் போய் சலீம் கையில் வந்து கேட்குறான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. சலீம் வந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஜமால் என்ன பண்ணுறான், லத்திகா எங்கே இருக்கான்றதை சலீம் கிளந்து கேட்டுக்கிறான். ஏன்னா என்ன ஆகிருக்குன்னா சலீம் கிட்ட இருந்த லத்திகாவை ஜாவேத் வந்து எடுத்துன்னு போய் அவன் வீட்டில் வச்சுட்டுருக்கான். அங்கே வந்து அவனுடைய மிஸ்ட்ரஸ் மாதிரி அவன் அங்கே வாழ்ந்துட்டுருக்கான். பயங்கரமான பாதுகாப்போடு தான் அவன் அந்த வீட்டில் இருக்கான். ஆனால் ஜமால் எப்படியோ ஜாவேதோட வீட்டுக்கு போயிட்டு லத்திகாவை பார்த்து பேசுகிறான். லத்திகாவும் அவள் என்ன செய்கிறா இது செய்கிறா, அவளை நல்லா வசதியாக வச்சுருக்கா. ஆனால் அது வந்து என்ன மாதிரி வாழ்க்கைன்றது நமக்கே புரியுது. இப்போது வந்து ஜமால் சொல்கிறான் இந்த வாழ்க்கை உனக்கு வேணாம், நான் உன்னை விரும்புகிறேன், நீ என் கூட வந்துடும் போது லத்திகா சொல்கிறா இல்லை என் வாழ்க்கையெல்லாம் திசை மாறி போயிடுச்சு, நீ என்னை மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஜமால் என்ன சொல்கிறான்னா நான் தினந்தோறும் 5 மணிக்கு விக்டோரியா டெர்மினஸ்க்கு வருவேன், நீ அங்கே வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு. இவன் சொன்னதை வந்து லத்திகா யோசித்து பார்க்குறான். ஏன்னா வந்து அவன் கூட போனால் உண்மையான அன்பு அவளுக்கு கிடைக்கும்னு தெரியும். அதனால் ஒரு நாள் என்ன பண்ணிடுறான்னா சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஆனால் சலீமுக்கு இது தெரிஞ்சு போயிட்டு அவன் ஜாவேதோடைய ஆளெல்லாம் இட்டுன்னு வந்து லத்திகாவை பிடிச்சிட்டு திருப்பி இழுத்துன்னு போகிறான். இப்போ ஜமாலால் ஒன்றுமே செய்ய முடியல. லத்திகாவும் மாட்டிக்கிட்டா. திரும்பி போகிற வழியில் அவன் மூஞ்சில் வந்து ஒரு கோடு கிழிச்சிட்டு அதை ஒரு வெட்டு காயமாகவே ஆக்கிடுறான். இப்போ ஜமாலால் லத்திகாவை வந்து எந்த வகையிலையும் போய் தொடர்பு கொள்ளவே முடியல. ஆனால் அவளை பார்க்குறதுக்கு ஜாவேத் வீட்டுக்கு போகும்போது அவள் கோன் பனேகா குரோர்பதியை ரொம்ப ஆவலாக பார்த்துருக்கான். அதனால் அவளை பார்க்கணுன்றதுக்காகவே அவன் என்ன பண்ணுறான், கோன் பனேகா குரோர்பதியில் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வரான். அப்போவாது அவன் நம்மளை பார்ப்பா அப்படின்றதுனால வரான். என்னன்னா அவன் ரொம்ப நல்லா விளையாடி இந்தியா முழுக்க எல்லாரும் அவனை பற்றி பேசுகிற அளவுக்கு ஆயிடுறான். எந்த அளவுக்குன்னா அந்த ஷோவுடைய ஹோஸ்ட் பிரேம்குமார் அவரே அவனை பார்த்து பொறாம்பட்டு இவெல்லாம் எப்படி. அதனால் இந்த பிரேம்குமார் என்ன பண்ணிக்கிறாருன்னா கடைசியில் முக்கியமான அதாவது நிறைய பணம் வரக்கூடிய அந்த கேள்விக்கு ஜமாலுக்கு வந்து உதவி செய்கிற மாதிரி நடித்து தப்பான கேள்வியை வந்து தப்பான பதிலை வந்து கொடுத்துறாரு. அவர் என்ன நினச்சாருன்னா ஜமால் வந்து நம்ம அவன் மேலே வந்து இறக்கப்பட்டு நம்ம வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கோம்னு நினச்சி அதை சொல்லுவான், அப்போ அவனுக்கு இந்த பரிசு கிடைக்காதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜமால் வந்து அந்த கேள்விக்கும் கரெக்டாக சொல்லிடுறான். இப்போ எபிசோடு வந்து முடிஞ்சிடுது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் பாக்கி. அதை வந்து ஜமால் பதில் சொல்லிட்டான்னா அவனுக்கு 2 கோடி ரூபாய் கிடச்சிடும். ஆனால் எபிசோட் முடிஞ்சோடனே ஜமாலை வந்து போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து குமார் வந்து இவன் ஏதோ தப்பு பண்ணி தான் இந்த பதிலெல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனை எடுத்துன்னு போய் போலீஸில் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நீ ஏதோ வந்து சீட்டிங் பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஜமால்கிட்ட கேள்வி கேட்குறது, எப்படி இந்த கேள்விக்கெலாம் பதில் சொன்னேன் போது ஜமால் வந்து அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மூலமாகவே அவன் பதில் சொல்லும் போது அந்த கேள்விகள்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி வந்தது.
அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்றதுனால தான் அவன் பதில் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சதுனால போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து இவன் ஏமாத்துறன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி நீ ஷோக்கு திரும்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் ஜமால் எதிர்பார்த்த மாதிரியே லத்திகா வந்து அந்த ஷோவையும் பார்த்துக்க அந்த நியூஸில் வந்து அவன் அரெஸ்ட் ஆனதையும் பார்த்துட்டு அவள் வந்து பதறா. இப்போ வந்து சலீமுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுது. ஏன்னா வந்து ஜமாலுக்கும் அவன் கொடுமை பண்ணியிருக்கான், லத்திகாவும் கொடுமை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிடுது. அதனால் வந்து ஏன்னா இப்போ அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனாலும் வந்து இவங்க 2 பேர் வாழ்க்கையை வந்து இந்த அளவுக்கு பண்ணதுக்கு நம்மளும் ஒரு காரணம்னு சொல்லிட்டு சலீம் என்ன பண்ணிடுறான்னா அவனோட ஃபோனையும் அவனோட கார் சாமியும் வந்து லத்திகா கிட்ட கொடுத்துட்றான். என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறான். லத்திகா வந்து வெளியில் தப்பிச்சு ஓட வச்சிடறான். அதுக்கப்புறம் சலீம் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து அந்த குளிக்கிற பாத் ஸ்டாப் இருக்குல்லையே அது முழுக்க பணத்தை போட்டு அதில் வந்து அப்படியே மூழ்கி உட்காந்துடுறான். ஜாவேத் வந்து வருவான், எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சிடும், வரட்டும் அப்படின்றதால காத்துட்டுருக்கான். இப்போ வந்து கடைசி கேள்வி, அது 2 கோடி ரூபாய்க்கான அந்த கேள்வி. ஜமால் கிட்ட வர கேள்வி என்னென்னா 3 மஸ்கிட்டஸில் வர அந்த 3 பேரோட பேரை சொல்லுன்னு. இப்போ அவனுக்கு அந்த 2 பேரோட பேர் தெரியும், ஏன்னா சின்ன வயசில் அந்த பேரை அவங்க தான் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் 3ஆவது ஆளோடைய பேர் தெரியல. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரியலன்னா, ஆனால் அவங்க வந்து அந்த கேம் ஷோவில் 3 இது இருக்குது அவங்களுக்கு லைஃப் லைன், அதை அவங்க யூஸ் பண்ணி அந்த பதிலை சொல்லலாம். அதனால் அவன் சொல்கிறான் சரி நான் ஃபோனை ஃப்ரெண்டு வேணா பண்ணவான்னு. ஏன்னா வந்து அவனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபோன் நம்பர், அது அவனுடைய அண்ணா சலீமோட ஃபோன் நம்பர் மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறான். நமக்கு ஏற்கனவே தெரியும் சலீம் அவனோட ஃபோனை வந்து லத்திகா கிட்ட கொடுத்துட்டான்னு. அதனால் இவன் ஃபோன் அடித்தோன்னு லத்திகா தான் அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான். அப்போ அவள் ஜமால் கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி நான் வெளியில் வந்துட்டேன், நான் பத்திரமா தான் இருக்கேன், ஆனால் இந்த கேள்விக்கு பதில் எனக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்லிடுறா. ஜமாலுக்கு வேண்டியது லத்திகா நல்லா இருக்காளா இல்லையான்னு தெரிய வேண்டியது தான். அதனால் அவனும் சந்தோஷமாயிடுறான். ஆனால் லத்திகா சொல்கிற பதில் ஜாபிதும் பார்த்துட்டு ஓ லத்திகா வந்து தப்பிச்சிட்டா, அப்போ வந்து சலீம் நம்மளை ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு கோபமாக என்ன பண்ணுறான்னா சலீமை தேடின்னு வரான். வரும்போது பார்த்தா சலீம் வந்து பாத்ரூமில் இருக்கான். அந்த கதவை உடச்சின்னு உள்ளே வரான். கதவை உடச்சி உள்ளே வந்த உடனே சலீம் அவன் கையில் அந்த துப்பாக்கியால் ஜாவிதை சொல்கிறான். ஆனால் ஜாவித் கூட வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து சலீமை சுட்டுட்டு அவன் அந்த பண குவியலுக்கு நடுவுலையே செத்து போய் விழுந்துடுறான். இப்போ லத்திகா வந்து நல்லா இருக்கா, பத்திரமா இருக்கா, தப்பிச்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஜமாலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ அவனுக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை, ஏதோ ஒரு பதில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பதிலில் ஆரம்பிஸ்ன்றத பேரை வந்து சூஸ் பண்ணுறான். ஆனால் அதுதான் சரியான ஆன்சர். அதனால் அவனுக்கு 2 கோடி ரூபாய் பரிசும் கிடச்சிடுது. அவன் சொன்ன மாதிரியே 5 மணிக்கு எப்போதுமே அந்த விக்டோரியா ஸ்டேஷனுக்கு வர மாதிரி அப்போ வரான். ஜமால் லத்திகா அங்கே சந்திக்கிறாங்க. 2 பேரும் கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறதோட கதை வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.